வணக்கம் நண்பர்கள். தமிழக கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழக அரசு எழுதி கொடுத்த உரையை படிக்காம வெளியேறிட்டார். அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்த குற்றங்களுக்கு, ஊழலுக்கு கவர்னர் ஆர் என் ரவி அவர்கள் உடன்கட்டை ஏற விரும்பவில்லை. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை சட்டசபையில் படிக்காம தமிழக ஆளுநர் கவர்னர் அவர்கள் அவசரமாக வெளியேறிவிட்டார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். புருஷன் செத்துட்டா மனைவி உடன்கட்டை ஏறணுங்கிறது பண்டைய கால இந்தியாவில் இருந்த ஒரு வழக்கம், அதாவது மரபு. அந்த மரபை போல தமிழகத்தில் ஒரு அமைதியான ஆட்சி நடக்கவில்லை என்றாலும், ஊழல் நடக்கிற ஆட்சி இருந்தாலும், எதையெல்லாம் தமிழக அரசு எழுதி கொடுக்குதோ அதெல்லாம் கவர்னர் படிச்சே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு மரபு. அந்த மரபை உடை தெரிந்திருக்கிறார் தமிழக கவர்னர் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நம்ம எல்லாமே முதல்ல இந்தியர், அதற்கு பிறகுதான் தமிழர். அதே போல சட்டசபையில் கவர்னர் வரும் பொழுது, கவர்னர் உரையின் போது முதல்ல தேசிய கீதம் இசைக்கப்பட வேண்டும். அடுத்ததுதான் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும். அதுதான் கவர்னருடைய கோரிக்கையாக இருந்திருக்கிறது. அது மட்டுமே ஒரு காரணமாக கிடையாது. தமிழக அரசு எதையெல்லாம் எழுதி கொடுக்கிறதோ, சரியோ தவறோ, அதை நான் ஒரு ரப்பர் ஸ்டாம்பை போல இருக்கவில்லை, அதை நான் படிக்கவில்லை, தமிழக அரசு செய்யும் குற்றங்களுக்கு நான் உடன்கட்டை ஏற விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை மறுத்துவிட்டு கவர்னர் அவர்கள் வெளியேறி இருக்கிறார். சரி, தமிழக அரசு சட்டசபையில் எதையெல்லாம் எழுதி கொடுத்துருக்கோம் அதையெல்லாம் கவர்னர் ஏன் படிக்கல அப்படிங்கிறது ஒரு யூகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இந்தியாவிலே தமிழகம் ஒரு அமைதி பூங்காக விலகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. இங்கு ஊழல் குற்றங்கள் எதுவும் நடக்கவில்லை. அதே போல போதைப்பொருள் கலாச்சாரம் என்பதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கள்ளக்குறிச்சியிலே விஷசாராயம் குடிச்சு 72 அப்பாவிகள் மரணம் அடைந்துட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது, அதாவது காவல்துறை தான் இதில் முதல் குற்றவாளி. அதைவிட முதல் குற்றவாளி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுடைய பின்புலம் இல்லாமல் கண்டிப்பாக இந்த கள்ளசாராயம் வியாபாரம் அப்படிங்கிறது நடந்திருக்காது. அதன் மீது தமிழக அரசு பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே போல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் நடந்து கொண்டே இருக்கிறது. கள்ளசாராயம் பெருகி இருக்கிறது. போதைப் பொருள் பழக்கம் அதிக அளவில் இருக்கு. மெத்பெட்டமின், அதாவது சர்வதேச மெத்பெட்டமின் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் போவான்னு சொல்லிட்டு டாஸ்மார்க்கில் குடிக்கிற சாராயத்தை குடிச்சிட்டு டெய்லியும் தினந்தோறும் ஒரு சட்ட விதிமுறைகள் குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. 10 வயது சிறுமி, பாதிக்கப்பட்ட சிறுமி தான் பாலியல் குற்றத்துக்கு உள்ளானதாகவும் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. அந்த புகாரை விசாரித்த காவல்துறை அந்த பாதிக்கப்பட்ட சிறுமி முன்னிலையிலேயே குற்றவாளிகளை பணம் வாங்கிட்டு அந்த சிறுமியுடைய பாதிக்கப்பட்ட குழந்தையினுடைய அப்பா அம்மாவை போட்டு அடித்து ஒப்புதல் வாக்குமூலம் மட்டும் அவங்களை வெளியேற்றுறாங்க. அதே போல உடல் ஊனமுற்ற ஒரு மாற்றுத்திறனாளி பெண் 3 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த வழக்கிலையும் குற்றவாளிகளை விசாரித்து காவல்துறை விசாரித்து பணத்தை வாங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இப்படி தொடர்ந்து ஒன்றுக்கு ஏராளமான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, அமைதி பூங்காவாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தா கவர்னர் படிப்பதற்கு ஒன்றும் கவர்னர் கம்ப்யூட்டரோ ஒரு ரப்பர் ஸ்டாம்போ கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு. அடுத்ததாக, சென்னை ஐஐடியினுடைய மாணவி பாலியல் வழக்கில் அந்த எஃப்ஐஆர் வேண்டுமென்றே கசிவிடப்பட்டிருக்கிறது. எஃப்ஐஆரில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாணவியே குற்றவாளியாகி எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டி சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் மீது நடவடிக்கையை எடுக்க வேண்டும் சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். இந்த உத்தரவு போட்டு 10 நாளைக்கு மேலாகுது. அவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது தமிழக அரசு யார் என்ன சொன்னாலும் நாங்கள் எங்களுடைய கடமையிலிருந்து, அதாவது நாங்கள் யாரை விருப்பப்படுறோமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம், யார் மீது விருப்பம் இல்லையோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலை தான் இருக்கிறது. அடுத்ததாக, இந்த குற்றத்தில் சம்பந்தப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஞானசேகரன் மீது முதலில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அது அரசியல் தலைவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக அப்படிங்கிறது நன்றாகவே கவர்னருக்கு தெரிகிறது. அதனால தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கவர்னரை சந்தித்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருக்குது, அதனால நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக கவர்னர் அவர்களுக்கு மனுவாக கொடுத்திருக்கிறார். அந்த மனுவை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய மகளிர் அணியினர் 40க்கு மேற்பட்டவர் நோட்டீஸாக கொடுத்தாங்க. அதற்கே தமிழக அரசு அந்த பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்படி தங்களுடைய கட்சிக்கார பெண் உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுத்ததற்கு
விளக்கம் கேட்டு ஸ்டேஷனுக்கு போன அந்த கட்சியினுடைய துணைத் தலைவர் புஷியான் அவர்களும் கைது செய்யப்பட்டு 4 மணி நேரத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய கூட்டணி கட்சியாக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி போராடுவதற்கு அனுமதி கேட்டது. முதலில் அனுமதி அளித்த காவல்துறை, பிறகு போராட்டம் நடக்கிற நாள் அன்னைக்கு ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாக அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் காரணமாக அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழகத்தில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டினார். அந்த குற்றச்சாட்டுக்கு அந்த பாலகிருஷ்ணன் மேலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் சேரை வாரி இறைத்து பேசியிருக்கிறார்கள். அடுத்ததாக இப்படி தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு அவலநிலை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழக அரசு எதை எழுதி கொடுத்தாலும் படிக்கணும் அப்படிங்கிற நிலையில கவர்னர் அப்படிப்பட்ட ஒரு ஒப்புதலை அந்த பணியை செய்ய விரும்பாத காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலுக்கு குற்றவாளிகளுடைய ஊழலுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் தான் கூட திராவிட முன்னேற்ற கழகம் செய்த குற்றத்திற்கு தான் உடன்கட்டை ஏற விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக அரசு எழுதி கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கடிதத்தை மரபை மீறி படிக்காமல் வெளியேறியிருக்கிறார் அப்படின்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் சட்டசபையில் இருந்து அதை படிக்காமல் வெளியேறியது மிக மிக சரியான நடவடிக்கை என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.